பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளில் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழப்பு, டிஎன்ஏ படபாணியில் கள்ளக்குறிச்சியில் நடந்த குழந்தை திருட்டு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மலைக்காடு அது கள்ளழகர் வீடு என பக்தர்களால் போற்றப்படும் அழகர் கோயிலில் ஆடி தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி மதுரை அழகர் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. மலைகள் முன்னே மலை போல் அசைந்தாடி வந்த தேரில் கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உணர்ச்சி பெருக்கில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷங்கள் எழுப்பினர். தேரோட்டத்தின் போது இளைஞர்கள் துண்டுகளை வீசி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் பலியான நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். விஜய கரிசல் குளம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த பொன்னுபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட மின்சார உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியுள்ளன. இந்த வெடிவிபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 பேர் உடல் கருகி பலியாகினர். இதில் படுகாயமடைந்த மாரியம்மாள் 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுபாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டிஎன்ஏ படபாணியில் கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களேயான ஆண் குழந்தையை கடத்த முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. இந்திரி கிராமத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் பிரசவத்திற்காக கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து 2 நாட்களேயான அந்த குழந்தையை பாண்டியங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் கடத்தி செல்ல முயன்றதாக தெரிகிறது. இதனை கண்ட திவ்யாவின் உறவினர்கள் லட்சுமியை பிடித்து நைய புடைந்தனர். வயிற்றில் துணியை சுற்றிக் கொண்டு கர்ப்பிணி போல வேடமிட்டு மகப்பேறு வார்டுக்குள் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குழந்தையின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் லட்சுமியிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தனக்கு திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை இல்லை என்றும், குழந்தை இல்லாவிட்டால் வேறு திருமணம் செய்து கொள்வேன் என்று கணவர் கூறியதால் குழந்தையை கடத்த முயன்றதாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து குழந்தை கடத்தல் வழக்கில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சினிமாவை மிஞ்சும் வகையில் கத்தி முனையில் உறவினர்களை மிரட்டி காதலியை கூட்டிக் கொண்டு காதலன் மின்னல் வேகத்தில் காரில் பறந்த காட்சிதான் இவை. அரியலூர் மாவட்டம் செங்கராயன் கட்டளையைச் சேர்ந்த அனுஷியா புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியைச் சேர்ந்த குமரேசனை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு இரு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அனுஷியாவை அவரது பெற்றோர் சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் உள்ள அக்கா வீட்டில் தங்க வைத்தனர். தனது அக்கா வீட்டின் முகவரியை குமரேசனுக்கு அளித்த அனுஷியா தப்பியோட திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி தனது நண்பர்களுடன் சின்ன பட்டாக்காடு கிராமத்திற்கு வந்த குமரேசன் கத்தி முனையில் அனுஷியாவின் உறவினர்களை மிரட்டி அவரை காரில் அழைத்துச் சென்றார். குமரேசனின் நண்பர்கள் கத்தியை காட்டி செய்த ரகளியில் அனுஷியாவின் அக்கா மகளுக்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக காதல் ஜோடியை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் சுற்றுலாவுக்கு சென்ற இடத்தில் ஆற்றில் குளித்தபோது கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 2 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றனர். பாலக்காடு மாவட்டம் சித்தூரில் உள்ள ஆற்றில் அவர்கள் குளித்தனர். அப்போது ஆற்று நீரின் சுழற்சியில் மாணவர்கள் கௌதம் மற்றும் அருண் இருவரும் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கேரளாவைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து மாணவர்களை தேடினர்.
முதலில் கௌதம் சடலமாக மீட்கப்பட்டார். காணாமல் போன அருணை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அவரும் உயிரிழந்தது தெரிய வந்தது. அவரது உடலும் மீட்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என்று உறுதியளித்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து பல்லாவரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் வழங்கினார். இதில் பேசிய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கு வழிகாட்டியாக செயல்படும் என்றார். நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். கடந்த 10 ஆண்டுகளாக பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் செழிப்பாக இருந்ததாகவும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் திமுக செயல்படுத்தியதால் தற்போது களையிழந்து காட்சியளிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். வீடு இல்லாமல் கூரை வீட்டிலே வாழ்கின்றவர்கள், ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 2 மக்களுக்குமே அதிமுக ஆட்சியிலே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கை அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று. அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் நெசவு தொழில் வளர்ச்சியடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் இல்லாத பொல்லாதவற்றை அவரை சுற்றியுள்ள பூசாரிகள் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து திட்டமிட்டபடி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பொறுப்புக்கும் பதவிக்கும் ஆசைப்படுபவன் தாம் அல்ல என்றும் காலத்தின் கட்டாயத்தால் தான் இங்கு நிற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவது மற்றும் அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என தீர்மானிப்பது என 2 இலக்குகள் பாமகவுக்கு இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறினார். ராமதாசுடன் தான் 40 முறை பேசி சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அன்புமணி கூறினார். நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலாம் இல்லை, நேற்று கூட நான் பேசியிருக்கிறேன். காலையில் ஐயா சரின்னு சொல்லுவார், அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா அப்படி சொல்லலை. தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தால் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பீகார் சட்டமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். எத்தனை இடங்கள் கிடைக்கும், எத்தனை இடத்தில் வெற்றி பெற முடியும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு கூட்டணியில் இருக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்ட வரலாறு இன்றைய அரசியல் என்ற தலைப்பில் மதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்ந்து வாதாடி ஸ்டெர்லைட் ஆலை மூட காரணமாக இருந்தவன் தான் என்றும் ஸ்டெர்லைட் ஆலை ஒருபோதும் மீண்டும் தூத்துக்குடியில் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் எனவும் கூறினார். எல்லா தரப்பினரும் புகழும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் பல மாநில முதல்வர்கள் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பின்பற்றி வருவதாகவும் கூறினார். எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை. நாங்கள் இதய சுத்தியோடு ஒரு கூட்டணி கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி
நான் விமர்சித்தது கிடையாது. மனப்பூர்வமாக திமுகவோடு கரம் கோர்த்து பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் எதையும் எதிர்பார்த்து கூட்டணியில் இல்லை என்றும் அவர் கூறினார். தெளிவா எப்பயோ சொல்லியாச்சுல்ல, நம்ம தான் இல்லையா, நம்ம இப்போ நடுநிலையா தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும். தற்போது அதிமுக கூட்டணியில் தொடர்கிறீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பதில்தான் இது. தமிழ்நாடு முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டி, பென்னாகரம், மூங்கில்மடுவு, ஊட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். எந்த சீட்டு, எத்தனை தொகுதி, எந்தெந்த வேட்பாளர் என்றதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. அதை நான் சொல்லியிருக்கேன். ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாட்டுல நம்ம கூட்டணி அறிவிப்போம். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். தீபாவளி ரயில் டிக்கெட்டில் சலுகை, ஐசிஐசிஐ வங்கியில் புதிய கணக்கு தொடங்குபவர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% சலுகையை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதி வரை ஒரு வழி பயணம் மேற்கொள்பவர்கள் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை அதே ரயில்களில் திரும்புவதற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் திரும்புவதற்கான கட்டணத்தில் 20% சலுகையை பெற முடியும். இந்த கட்டண சலுகை ராஜ்தானி, சதாப்தி, துரந்தோ, தேஜஸ், வந்தே பாரத் ஆகிய ரயில்களை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து வகையான பயணிகள் ரயில்களுக்கும் பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு முன்கூட்டியே செய்யும் வகையில் வரும் 14ஆம் தேதி முன்பதிவு தொடங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் இரு பயணத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை, ரயில் வகுப்பு, புறப்பாடு, சேரும் இடங்கள் என அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்தில் முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கு குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிதாக தங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகையை அந்த வங்கி அதிகரித்துள்ளது. இந்த தொகை நகர்ப்புறங்களில் 10,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் 5,000 ரூபாயாக இருந்த நிலையில் 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிப்பதாகவும் ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் இருப்பு தொகையில் பற்றாக்குறையாக உள்ள தொகையில் 6% அல்லது 500 ரூபாயோ அபராதமாக விதிக்கப்படும். முன்னதாக இந்த அபராத தொகை 450 ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சகோதர பாசத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறுமிகள் ராக்கி கயிறு கட்டி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி சிறுமிகள் பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பெண்கள் ராக்கி கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சிறைச்சாலை முன்பு குவிந்த பெண்கள் சிறையில் உள்ள தங்களது சகோதரர்களுக்கு ராக்கி அணிவித்தனர். ரக்ஷாபந்தனையொட்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சம்ரத் சௌதாரி ஆகியோர் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டி கொண்டாடினர். இதேபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ.பி. சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 மூலம் குறைந்தது 5 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறினார். And here this is the photograph again from open source from one of their earlier picture of the same hangar, and here that hangar which is one half of the hangar is gone. மேலும் பாகிஸ்தானின் ஜகோபாபாத் விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த F-16 விமானம் மற்றும் போலாரி விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விமானமும் அழிக்கப்பட்டதாக ஏர் மார்ஷல் ஏ.பி. சிங் தெரிவித்தார். மேலும் பகவல்பூரில் ஜெய்ஷ் முகமது அமைப்பின் தலைமையகம் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டதையும் புகைப்பட ஆதாரத்துடன் விமானப்படை தலைமை தளபதி விளக்கினார்.
ஹைதராபாத்தில் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. செகந்திராபாத், தர்னாகா, அமீர்பேட், குக்கட்பள்ளி, கச்சிபௌலி உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. பாகிலதா என்ற இடத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தத்தளித்தன. வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஆம்புலன்ஸ் பொதுமக்கள் உதவியுடன் மீட்கப்பட்டது. அதிகபட்சமாக அப்துல்லா பர்மேட் பகுதியில் 135.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐந்து மாதங்களுக்கு பின் பூமி திரும்பிய 4 விண்வெளி வீரர்கள், ஜிம்பாப்வேக்கு எதிராக வரலாற்று வெற்றியை பதிவு செய்த நியூசிலாந்து உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸுக்கு மாற்றாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற குழுவினர் 5 மாத ஆய்வு பணியை முடித்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பிய காட்சிகள்தான் இவை. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டனர். 8 நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 286 நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 பேர் கடந்த மார்ச் மாதம் பூமிக்கு திரும்பினர். இந்த குழுவினருக்கு பதிலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ-10 விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அமெரிக்காவின் ஆன் மெக்லீன், நிக்கோல் ஏயர்ஸ் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் அங்கு ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். ஆன் மெக்லீன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு பணியை முடித்துவிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் தெற்கு கலிபோர்னியா கடற்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு பழங்குடி நடனக் கலைஞர்கள் மெக்சிகோ நகர சாலைகளை வண்ணமயமாக்கிய காட்சிகள்தான் இவை. ஐக்கிய நாடுகள் சபை ஆகஸ்ட் 9ஆம் தேதியை உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினமாக அறிவித்தது. பழங்குடி மக்களின் உரிமைகள், கலாச்சாரம், அடையாளம், மொழி, கல்வி உரிமை உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் பழங்குடியினர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் மெக்சிகோ நகரில் பாரம்பரிய இசை மற்றும் நடன விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மெக்சிகோவின் பல்வேறு பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்த நடனக் கலைஞர்கள் பங்கேற்றனர். கண்கவர் ஆடைகளுடன் விதவிதமான முகமூடி அணிந்த நடனக் கலைஞர்களின் நடனம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. காசாவில் நிலவும் கடுமையான வெயில் ஏற்கனவே உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் அல்லாடும் மக்களை வாட்டி வருகிறது. கடும் வெப்பநிலை காரணமாக சரும பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறும் மக்கள் தேவையான மருத்துவ வசதிகள் இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் பொருட்களால் ஆன தார்பாய் கூடாரத்திலும் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளிலும் வசித்து வரும் மக்களுக்கு வெயில் மோசமான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் விமானம் மூலம் உலக நாடுகளின் உதவிப் பொருட்கள் காசாவில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இத்தாலியிலிருந்து விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட மனிதாபிமான உதவிப் பொருட்கள் காசாவின் வான்பரப்பிலிருந்து வீசப்பட்டன. இஸ்ரேல் தாக்குதல் தொடரும் சூழலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 61,369ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 1,52,000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளனர். காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் வீதியில் இறங்கி 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன நடவடிக்கை குழுவிற்கு ஆதரவாக லண்டனில் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாலஸ்தீன நடவடிக்கை குழுவை தடை செய்ததற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று துருக்கியில் உள்ள இஸ்தான்புலில் காசாவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான வாசகங்கள் மற்றும் கொடிகளை கையில் ஏந்தி முழக்கமிட்டனர். காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல் அவீவில் இஸ்ரேலர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். வீட்டிற்கு சென்றதும் தான் காலில் விழ வேண்டும் என்று ரசிக்கும் வகையில் மனைவி ஷாலினியை அஜித் கலாய்த்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி அனுசரிக்கப்படும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் பூஜையில் கலந்து கொண்ட பிறகு தன் கணவர் அஜித்குமார் காலில் விழுந்து ஷாலினி ஆசிர்வாதம் பெற்றார். கணவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் வீடியோவை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாலினி பதிவிட்டார். வீடியோவில் ஷாலினி காலில் விழுந்ததை குறிப்பிட்டு வீட்டிற்கு சென்றதும் தானும் அவர் காலில் விழ வேண்டும் என்று அஜித் கூறியிருப்பதை ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர்.